விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வருகின்ற ஆடிப்பட்டம் நாம் பாகற்காய் சாகுபடி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நிலம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த நிலத்தை பார்த்திங்கன்னா 2 தடவை கொக்கியில் உழுது போட்டு நல்லா வெயில காயஞ்ச பின்னாடி இன்றைக்கி வந்து பெட்டு ஓட்டிகிட்ருக்கோம். ஒரு பெட்டுக்கு இன்னொரு பெட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா 6 அடி கேப் வர மாதிரி வச்சு பெட்டு ஓட்டியிருக்கோம். இதே பெட்டில் நீங்கள் வந்து அடிவரமாக டிஏபி மைக்ரோ நியூட்ரன் மாதிரி கொடுத்து அதை மண்ணால் மூடி விட்டு அதுக்கு மேலேயும் விதையை நடவு பண்ணுறதுனால பண்ணலாங்க. நாங்கள் அந்த மாதிரி இந்த வாட்டி எதுவும் பண்ணலை. முளைச்சி வந்ததுக்கப்புறம் மேலுரமாக கொடுத்துக்கலான்னு விட்டுட்டோம். இந்த பெட்டு ஓட்டினதுக்கப்புறம் அடுத்து என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, லேட்டரில் இருக்கணும். அதாவது 6 அடிக்கு ஒரு லேட்டர் வருங்க. அதே மாதிரி லேட்டரில் தண்ணி சொட்டுறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு லேட்டருக்கு இன்னொரு லேட்டருக்குள்ள டிஸ்டன்ஸ் 1.25 அடி. விதை வந்து ஒரு லேட்டரில் விட்டு இன்னொரு லேட்டரில் தாங்க நம்ம ஊனணும். அதாவது 2.5 அடிக்கு ஒரு செடி வர மாதிரி ஊனணும். அடுத்து பார்த்திங்கன்னா, பந்தல் பார்த்திங்கன்னா நாங்கள் டைப்பில் மூங்கில் பந்து தாங்க போட போகிறோம். நம்மக்கிட்ட கல் பந்தல் இல்லை. அதனால் நல்லா உழவு ஓட்டி ரெடி பண்ணிட்டோம். அடுத்து விதையை பற்றி பார்க்கணும்னா, நம்ம விஎன்ஆரில் நந்தி தாங்கிற ஒரு வெரைட்டி தாங்க நடவு பண்ண போகிறோம். இது ஒரு பாக்கெட் பார்த்திங்கன்னா 800 ரூபா வரும். கிட்டத்தட்ட ஏக்கருக்கு 6-7 பாக்கெட் பிடிக்கும். நம்ம ஒரு 35 சென்ட்டுக்கு 4 பாக்கெட் வாங்கியிருக்கோம். இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா நல்ல ஈல்டும் கொடுக்குது, வைரஸ் எதிர்ப்பு திறனும் இருக்குது. அதனால் கடந்த ஒரு 4 வருஷம் நாங்கள் இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வெங்காயம் வந்து அறுவடைக்கு தயாராகிடுச்சுங்க. அடுத்த வீடியோ கண்டிப்பாக அது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன், எந்தளவுக்கு ஈல்டு வருது, காய் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.